أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒற்ற கருணை இங்கே ஒன்று உரிமை உள்ள நம் அனைவருமே உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்ய. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம், ஒரு தங்கம் என்று சொன்னால் அது மதிப்பில் சிறந்தது என்றும், அல்லது ஒரு தகரம் என்று சொன்னால் அது மதிப்பற்றது என்றும், இப்படி மனிதர்களிடையே பல பொருள்களுக்கு முக்கியத்துவ வேறுபாடுகள் உள்ளது. அதே போன்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலும் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொரு வேறுபாடுகள் உள்ளது. எந்த அளவுக்கு அவர்கள் இந்த செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களுக்கான கூலியை வழங்குகிறான். அதில் குறிப்பாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சில காரியங்கள் செய்யும் போது அவர்களுக்கு அல்லாஹ் அளவற்ற கூலிகளை தருகிறான். ஒரு ஊரிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் எதுவென்று கேட்டால் அது பள்ளிவாசல் என்றும், அதே போல அல்லாஹ் ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அதை கடை தெருக்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ நல்லா சிந்தித்து பாருங்க, இன்று நாம் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடமானது அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடமா என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதில் அந்த ஹதீஸை நம்ம பார்க்கும் பொழுது விருப்பமான இடம், எவ்வளவு பாக்கியம் நிறைந்தவர்களா நாம் இருப்போம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். அப்போ ஏன் கடை தெருக்களை அல்லாஹ் வேண்டாம்னு சொல்றான்னா, சண்டை சச்சரவு வருது, கேலி கிண்டல் வருது, போட்டி பொறாமை வருது. இது ஒரு மனிதனுடைய தனி மனித ஒழுக்கத்திற்கு போதுமானது கிடையாது, ஆரோக்கியமானது கிடையாது. அப்ப இது எல்லா கடையிலும் சொல்லல, இந்த மாதிரி போட்டி பொறாமையோடு உள்ள செயல்படுவாங்க இல்லையா, அந்த மனிதர்களையும் அல்லது கேலி கிண்டல்கள் செய்யக்கூடிய இடத்திலும் அல்லாஹ்வை மறந்துவிட்டு வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களையும் இந்த இடத்திலே நாம் சுட்டி காட்ட வேண்டியுள்ளது. அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்திலே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சொல்வதற்குரிய இடத்திலே என்ன சிறப்பு இருக்கிறது, ஏன் அல்லாஹ் அந்த பள்ளிவாசல்களை நேசிக்கிறான் என்று பார்த்தால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான், வன்னல் மசாஜிதில்லாஹி, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஹு மஅல்லாஹி அஹதா, அதிலே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பிரார்த்திக்காதீர்கள் என்று சொல்றான். அப்போ வணங்குவது அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்று ஒற்றை கருத்தை தெளிவாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்தை தெளிவுபடுத்தக்கூடிய இடமாக பள்ளிவாசல் இருக்கிறது. அதை ஒருவர் நேசிக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடித்த இடத்தை அவரும் நேசித்து விடுகிறார், அவரை அல்லாஹ் நேசிப்பான். அப்ப இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டியது, அல்லாஹ் இந்த அளவுக்கு பள்ளிவாசலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்தது, அங்கே இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கையை மனிதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், மற்றவர்களும் கற்றுத் தரப்படுகிறார்கள், கற்றுக்கொண்டவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இப்படி அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈமானானது பலப்படுகிறது. இதுவே இந்த தொழுகை வராதவர்களாக இருந்தால், உடல் ஆரோக்கியம் குறைவின் காரணமாக சில வர முடியாது. ஆனால் அனைத்து ஆரோக்கியமும் வைத்துக் கொண்டு, அனைத்து அல்லாஹ்வின் அருட்கொடையும் பெற்றுக்கொண்டு, அல்லாஹ் கொடுத்த அனைத்து அருட்கொடையும் அனுபவித்துக் கொண்டு மனிதர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறாமல் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவருடைய நிலைமைகளை நாளை மறுமையிலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எப்படியாமா, ஒரு சாரார் வலது சாரார் என்று அவர்களை அல்லாஹ் ஒதுக்குவான். அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று ஆகிவிடுவார்கள். அந்த சொர்க்கத்துக்குரியவர்கள் என்ன செய்வார்களாமா, அங்கே இருக்கிற குற்றவாளிகளை பார்த்து, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது அவர்களை குற்றவாளிகள் என்று சொல்ற, அந்த குற்றவாளிகளை பார்த்து கேட்பாங்களாமா, உங்களை நரகத்தில் சேர்த்தது எது அப்படின்னு கேட்ட உடனே அவர்கள் சொல்வார்களாமா, நாங்கள் தொழக்கூடியவர்களாகவும் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தது இல்லை, நாங்கள் வீணானதில் இருந்தோம். அப்ப நல்லா சிந்தித்து பாருங்க, நாளைக்கு குற்றவாளிகள் என்று மறுமையிலே குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்களா நாம் இருக்க வேண்டுமா? திருடுனா குற்றவாளிங்கிறாங்க, ஜெயில பிடிச்சு போடுங்கிறாங்க. அதே போல ஒருத்தருடைய பாலியல் குற்றச்சாட்டுங்கிறாங்க, குற்ற பத்திரிகைங்கிறாங்க.
குற்றவாளிகளுக்கான கூண்டுங்கிறாங்க. இப்படி எல்லாம் குற்றவாளிகள் குற்றம் செய்தவர்கள் எல்லாம் குற்றப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைச்சோம், நாம தான் சுத்தமா இருக்கமே, நான் திருடலே, நான் நல்ல மனுஷனா இருக்கேன், எந்த மோசடியும் செய்யல அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இங்கே படைத்திறன் சொல்கிறான், நாளை மறுமையிலே அவர்கள் விசாரிக்கும் போது குற்றவாளிகள் விசாரிப்பார்கள் என்று சொன்னால் அந்த குற்றவாளி யாராக இருக்காங்க, தொழக்கூடியவர்களா இல்லை. அப்போ நாம் ஒரு குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம அந்த தவறுகளே என்னென்று தெரியாம இதெல்லாம் ஒரு தவறா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அதனுடைய தன்மை என்னவென்றால், முதல் கேள்வி தொழுகை பெற்றதாக இருக்க வேண்டும். அது இருக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் தடுமாறி விடக்கூடாது, நம்முடைய பாதங்கள் அங்கே தடுமாறி விடக்கூடாது என்று சொன்னால், படைத்த இவருடைய அன்பை பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசலுடனும், அதே போல தொழுகையை பள்ளிவாசல் எதுக்காக வரும், தொழுகைக்காக வரும், அதிலும் நாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி